இமானுவேல் இஸ்ரவேல் என் நம்பிக்கையானவரே, நம்பிடும் யாவருக்கும் நீர் அரணாய் நிற்பவரே. கர்த்தருக்குள் மிகவும் பிரியமான தேவச்சனமே, உங்கள் யாவருக்கும் எனது அன்பின் வாழ்த்துக்கள். நான் உங்கள் பாஸ்டர் ஜாய்னா ஃபெய்த். இந்த நாளிலே உங்கள் யாவரையும் நம்பிக்கையின் நேரத்திலே சந்திப்பதிலே மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமானவர்களே, ஒரு நல்ல வார்த்தையோடு கூட உங்களை சந்திக்க வந்திருக்கிறேன். 15ஆம் சங்கீதம் 1, 2, 3 வசனங்கள். கர்த்தாவே, யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவான்? யார் உம்முடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவான்? உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தானே. அவன் தன் நாவினால் புறங்கூறாமலும் தன் தோழனுக்கு தீங்கு செய்யாமலும் தன் அயலான் மேல் சொல்லப்படும் நிந்தையான பேச்சை எடுக்காமலும் இருக்கிறான். பிரியமானவர்களே, யார் தேவனுடைய கூடாரத்திலே வாசம் பண்ண முடியும்? யார் அவருடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ண முடியும், தங்கி இருக்க முடியும் என்று கேட்டபோது, உத்தமனாய் நடக்கிறவனும் நீதியை நடப்பிக்கிறவனும் மனதார சத்தியத்தை பேசுகிறவனும் தன் நாவினால் புறங்கூறாமலும் தன் தோழனுக்கு தீங்கு செய்யாமலும் தன் அயலான் மேல் பேசப்படுகிற நிந்தையான எந்த பேச்சையும் எடுக்காமல் இருக்கிறவன் தான் என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, இத்தனை காரியங்களும் நீங்கள் கடைபிடிக்க வேண்டும். நீங்கள் இந்த நாளிலே உங்களை பரிசோதித்து பாருங்கள். உங்க வாழ்க்கையில நீதியை நடப்பிக்கிறீர்களா? உங்கள் வாயிலிருந்து மனதார சத்தியத்தை வெளிப்படுத்துகிறீர்களா? நீங்கள் பேசும்போது சத்தியமான வார்த்தைகள் தான் வெளிவருகிறதா? எந்த பொய் வசனிப்பும் எந்த பொய்க்கான காரியங்களும் உங்கள் நாவிலிருந்து புறப்படுகிறது இல்லையா? அப்படி இல்லை என்று சொன்னால் நீங்கள் உத்தமமாய் நடக்கிற பிரியமான தெய்வ ஜனங்கள். உங்கள் மேல் கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார். அது மாத்திரமல்ல, நீங்கள் உங்கள் நாவினால் புறங்கூறாமலும் உங்கள் தோழனுக்கு எந்த விதமான தீங்கையும் செய்யாமலும் அயலான் மேல் பேசப்படுகிற எந்த பேச்சுக்களையும் நீங்கள் எடுக்காமல் இருப்பீர்கள் என்று சொன்னால் நீங்கள் தான் கர்த்தருடைய பர்வதத்திலே வாசம் பண்ண முடியும். பிரியமானவர்களே, அவருடைய கூடாரத்திலே தங்கி இருக்கவும் முடியும். இந்த நாளிலே கூட இப்படிப்பட்ட காரியங்கள் என்னிடத்துல இல்லையே, நான் ஏதோ ஒரு வகையிலே குறைவுபட்டிருக்கிறேனே, நான் தகுதி இல்லாதவனா இருக்கிறேனே, என் வாழ்க்கையை நான் நீதியை நடப்பிக்கவில்லையே, நான் உத்தமனாய் வாழவில்லையே, நான் அநேக புறங்கூறி கொண்டிருக்கிறேனே என்று நீங்கள் அறிந்தீர்கள் என்று சொன்னார், இந்த நாளில் என்னோடு கூட இந்த ஜபத்தில் இணைந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை மாற பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். உங்களுடைய எல்லா சுபாவங்களையும் மாற பண்ணி உங்களை தகுதிப்படுத்துகிற தெய்வம் ஒருத்தர் இருக்கிறார். அவர் உங்களை தகுதிப்படுத்தி அவர் உங்களை அவருடைய கூடாரத்திலே வாசம் பண்ணும்படிக்கு எல்லா காரியங்களையும் மாறுதலாய் முடிய பண்ணுவார். பிரியமானவர்களே, ஜபம் செய்வோம். அன்பின் பரலோக தகப்பனே, என்னோடு கூட இந்த நம்பிக்கையின் நேரத்துல இணைந்திருக்கிற பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறேன். யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவான்? யார் உம்முடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவான் என்று கேட்டபோது, நீதியை நடப்பிக்கிறவனும் உத்தமமாய் நடக்கிறவனும் மனதார சத்தியத்தை பேசுகிறவனும் தன் நாவினால் புறங்கூறாதவனும் தன் அயலானுக்கு தீங்கு செய்யாதவனும் தன் அயலான் மேல தன் தோழர்களுக்கு தீங்கு செய்யாமலும் தன் அயலானின் மேல சொல்லப்படும் இந்த நிந்தையான பேச்சுக்களும் எடுக்காமல் இருக்கிறவன் தான் என்ற வேதம் சொல்கிறது. என்னோடு கூட இந்த ஜபத்துல இணைந்திருக்கிற இந்த பிள்ளைகளை இப்படியாய் மாற்றுவீராக. இத்தனை காரியங்களும் அவர்களுடைய வாழ்க்கையில நிறைவேறட்டும். இப்படியே அவர்கள் மாறுவார்களாக. இந்த நல்ல விசேஷங்கள், இந்த நல்ல சுபாவங்கள் அவர்களுக்குள்ள இப்பொழுதே விதைக்கப்படுவதாக என்று சொல்லி ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, இவர்கள் இந்த நாள் முதற்கொண்டு தேவனுடைய கூடாரத்தில் தங்குகிறவர்களாய் மாறுவார்களாக. தேவனுடைய பரிசுத்த பர்வதத்திலே வாசம் பண்ணுகிறவர்களாய் மாறுவார்களாக என்று சொல்லி இவர்களுக்காய் மனமிறங்குவீராக என்று சொல்லி ஜெபிக்கிறேன். இயேசு என்கிற நாமத்திலே வேண்டி ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, சொந்து போகாதிருங்கள், கவலைப்படாதிருங்கள். நீங்கள் தேவனுடைய பர்வதத்திலே வாசம் பண்ணுகிற ஜனங்கள், நீங்கள் உத்தமமாய் நடக்கிறவர்கள். இந்நாளிலிருந்து மனதார சத்தியத்தை பேச போகிறீர்கள். இந்த 15ஆம் சங்கீதம் 1, 2, 3 வசனங்கள் எழுதப்பட்ட எல்லா காரியமும் உங்கள் வாழ்க்கையில கண்டிப்பாய் நிறைவேறும். கர்த்தர் தாமே உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. மீண்டுமாய் அடுத்த நம்பிக்கையின் நேரத்திலே உங்கள் யாவரையும் சந்திக்கிறேன். ஆமேன். வல்லவரே, செயல்களில் வல்லவரே, சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே.